மதுரை டவுன் கிருஷ்ணராஜபுரம் பகுதி ஆகாஷ் என்ற இளைஞரை காவல்துறையினர் அடித்து படுகொலை செய்ததை கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அடுத்ததாக தியாகி இமானுவேல் பிறவை மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். அனைத்து தேவேந்திரகுல உறவின் முறை சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் காலனியைச் சேர்ந்த ஆகாஷ் என்கிற இளைஞன் காவல் நிலையத்தில் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலையை கண்டித்து கடந்த 7 நாட்களாக போராட்டங்கள் இங்கே மானாமதுரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து அவருடைய கொலைக்கு காரணமாக அவரை கொலை செய்த காவலர்களை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வகையில் ஆங்காங்கே சில ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை போன்று இங்கே இளையாங்குடியிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அன்பார்ந்த தோழர்களே, ஆகாஷ் என்கிற இளைஞர் ஒரு பைக்கில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஏத்தாப்பில் வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்திற்கும் இவர்கள் சென்ற வாகனத்திற்கும் மோதியதால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. அதன் மூலமாக எதிரே வந்தவர்கள் காவல் நிலையத்தில் சென்று புகார் அளிக்கிறார்கள். அப்படி புகார் அளிக்கும் பொழுது அந்த புகாரை விசாரணை செய்து அந்த புகாரில் உண்மை இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா, அல்லது இங்கே தவறு நடந்திருக்கிறதா, அப்படியானால் அந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை இங்கே ஒரு அப்பாவி இளைஞனை படுகொலை செய்திருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 4 நேரில் கடையில் டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களை மது போதையில் அங்கு சென்று நின்றவர்கள் எல்லாம் தாக்கினார்கள். அதில் குற்றவாளியாக ஒரு 9 நபர்களை கைது செய்தார்கள். அதன் பின்பாக இதே மாவட்டத்தில் இதே மானாமதுரை காவல் நிலையத்திற்கு எல்லைக்கு உட்பட்ட இடைக்காட்டூரில் ஒரு தெருவுக்கில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரை வீட்டில் சென்று தாக்கியது ஒரு 9 பேர். அவர்கள் மீதும் அதுவும் இங்கே இருக்கக்கூடிய அதாவது தகவல் தொழில்நுட்பம் பேஸ்புக்கு, வாட்ஸ்அப், யூடியூப் மூலமாக வெளிக்கு வந்தது. அதே போன்றுதான் மானாமதுரையிலும் ஆகாஷ் என்கிற இளைஞன் அந்த இருசக்கரத்தில் வந்த பொழுது அவருக்கு இடையே நடந்த சண்டையும் இங்கே இருக்கக்கூடிய யூடியூப் மூலமாக வெளியுலகத்துக்கு வருகிறது. ஆனால் 4 நெறியில் தாக்கியவர்கள் மீது காவல்துறை எடுத்த நடவடிக்கையும் இடைக்காட்டூரில் நடந்த சம்பவத்தில் எடுத்த நடவடிக்கையும் இங்கே ஆகாஷ் என்கிற இளைஞன் மீது எடுத்த நடவடிக்கையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் 4 நேரில் 3 கொலைகள், 3 பேர் அவர்கள் வெட்டியதில் இறந்தார்கள். ஆனால் 9 பேரை கைது பண்ணி அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இங்கே இவர்கள் அடித்ததில், இவர்கள் அடிமுடி சண்டை இருவரும் மோதிக்கொண்டதில் லேசான காயத்துடன் இருவரும்
மருத்துவமனைக்கு சென்று புகார் அளிக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த ஆகாஷின் மீது மட்டும் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த தோழர்களே, இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் பல முறை பல ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இங்கே சொல்லிக் கொள்வதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய காக்கி சட்டையை போட்டுக்கொண்டு சாதி சங்கத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையான காவலர்கள் இருப்பதனால்தான் இப்படி ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, இந்த சம்பவத்தை முழுவதுமாக கேட்டால் யாருமே பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஏனென்று கேட்டால் இரவு சம்பவம் நடக்கிறது. காலை அவர்களுடைய தந்தையும் தாயையும் காவல் நிலையத்தை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் 11:30 மணிக்கெல்லாம் அவனை கைது செய்து வைத்து விட்டார்கள். ஆனால் அவருடைய தந்தையை காவல் நிலையத்தை விட்டு வெளியேற விடவில்லை. அவருடைய தாயை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் காவல் நிலையத்தில் வைத்து திரும்ப இவர்களை வெளியே விட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞனை சுமார் 11 மணிக்கெல்லாம் கைது செய்து இங்கே காலை ஒடித்து அவர்களை கொண்டு வருவதற்கு இரவு வரையிலும் அடித்தே துன்புறுத்தி இருக்கிறார்கள். இந்த செய்தியை அந்த அடிவட்ட ஆகாஷ் அவர்கள் நீதிபதியிடம் கூறுகிறார். என்னை சாதியை சொல்லி உங்களுக்கெல்லாம் இவ்வளவு திமிர் வந்து விட்டதா என்று சொல்லியே என்னை அடித்தார்கள் என்று நீதிபதியிடமும் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அன்பார்ந்த தோழர்களே, இங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் ஒன்று நேர்மையான காவலர்களும் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த காவலர்களையும் நாங்கள் குறை சொல்லவில்லை. ஆனால் சாதி வரியோடு செயல்படுகிறவர்கள் கூடுதலாக இருக்கிறார்களா அல்லது உண்மையிலேயே சட்டத்தை மதித்து நேர்மையாக நடக்கக்கூடிய காவலர்கள் கூடிய அதிகமாக இருக்கிறார்களா என்பதை நாம் ஒப்பிட்டு பார்த்தோமானால் 95% அவர் சார்ந்திருக்கக்கூடிய சாதிக்கு சாதகமாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள். இதை மறுக்க முடியுமா? அல்லது இப்படி சாதி ரீதியாக செயல்படக்கூடிய கயவர்களை, காகி சட்டை போட்டிய கயவர்களை உளவு சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை மேலதிகாரிக்கு சொல்லக்கூடிய செய்தியை சரியாக சொன்னால் அடுத்து இது போன்ற சம்பவங்கள் எங்கும் நடைபெறாது. அப்படி இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை நேர்மையாக நடக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறையும் உளவுத்துறையை சார்ந்தவர்களும் இங்கே சாதியாகத்தான் செயல்படுகிறார்கள். இருவர் பிரச்சனையாக காவல் நிலையத்திற்கு சென்றோம் என்று சொன்னால் அந்த உளவுத்துறையை சார்ந்தவர் எந்த சாதியை சேர்ந்தவராக இருக்கிறாரோ அவரை நல்லவர் போல் மேலிடத்திற்கு உளவு சொல்வதுதான் இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையாக இருக்கிறது. இதை நாம் பல முறை இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவும் பொதுக்கூட்டங்கள் மூலமாகவும் நாம் தெரியப்படுத்தி விட்டோம். இங்க இருக்கக்கூடிய மாவட்ட அளவில், இன்னும் சொல்ல போனால் மாவட்ட அளவில் உளவுத்துறையில் ஒரு பட்டியல் இனத்தவர்கள் கூட இல்லை என்பது வெட்கக்கேடானது. இப்படி ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களை மட்டும் உளவுத்துறையாக போட்டு மாவட்ட நிர்வாகம் உளவு பார்ப்பதற்காக போட்டுக் கொண்டிருக்கிறதா, இல்லை அவர்களுக்கு லஞ்சம் பெற்றுத் தருவதற்காக உளவுத்துறையை போட்டிருக்கிறதா என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை உண்மையிலேயே உளவுத்துறையை போட்டு செய்தியை சேகரிக்க வேண்டிய மாவட்ட நிர்வாகம் இருந்திருந்தால் திருப்பவனத்தில் அஜித்தை கொண்டு எவ்வளவு நாள் ஆகிறது? திரும்ப அதே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் இந்த தவறை செய்வதற்கு துணிச்சல் இருக்குமா? அவருக்கு இப்படி துணிச்சல் வருவதற்கு என்ன காரணம்? ஒருவேளை இதே போன்று ஒரு ஆய்வாளர், நாங்கள் சாதியை பார்த்து தூக்கி கொடுப்பதில்லை, சாதியை பற்றி பேசுவதும் இல்லை, ஆனால் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆய்வாளர் இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தால் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? அப்பட்டமான சாதி வரியோடு இங்கே காவல்துறை செயல்படுவதை முதலில் கண்டிக்கிறோம். இப்படி அப்பாவி இளைஞனை கொலை செய்த காவல்துறையை முதலில் கைது செய்ய வேண்டும். ஆய்வாளர் அவர்களும் மானாமரியை சேர்ந்த சார்பு ஆய்வாளர் அவர்களும் மற்றும் கண்காணிப்பாளரின் சிறப்பு
படையில் இருக்கக்கூடிய ஆய்வாளரும் சேர்ந்து மொத்தம் 16 நபர்கள் இவனுடைய இறப்புக்கு காரணமானவர்கள் என்று தெரிய வருகிறது. ஆகவே அவர்கள் அனைவரையும் முதலில் கைது செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். திருப்புவனத்தில் இதே போன்ற ஒரு அஜித்தை காவல் நிலையத்தில் அடித்துக் கொண்டார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் தேசம் பேசக்கூடிய அனைவரும் அங்கே ஓடி வந்து நின்றார்கள். ஏன்? இங்கே தமிழ் தேசம் பேசக்கூடிய சீமான் அவர்கள் முதலில் வந்தார். அங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்புவனத்திலேயே போட்டு செஞ்சார், நடத்தினார். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், பெயர் சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் அங்கே வந்து கண்டனத்தை தெரிவித்தார்கள். ஆனால் இங்கே மானாமதுரையில் ஆகாஷ் என்பவன் போலீஸ் கஸ்டடியில் இறந்தான் என்பதை நீதிமன்றத்தின் வாயிலாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் இங்கே தமிழ் தேசம் பேசக்கூடிய யாராவது வந்து இவனுக்கு குரல் கொடுத்தார்களா? தயவு செய்து இங்கே தமிழ் தேசம் பேசக்கூடிய விஜயாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சீமானாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பிரேமலதாவாக இருக்கட்டும், அனைவரும் இவருடைய போலி அரசியலை செய்து கொண்டு சாதியவாத அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், இன்னும் சொல்ல போனாய், இங்கே முதலமைச்சர் அவர்கள் கூட இங்கே அஜித் அவர்கள் இறந்ததற்கு நேரடியாக மன்னிப்பு கேட்டார். அவர் குடும்பத்திற்கு வந்து நிதி உதவி பண்ணினார். அங்கே அவருடைய குடும்பத்திற்கு அரசு வேலையும் வழங்கினார். ஏன்? அஜித் படிக்கவில்லையா? அல்லது அவன் மனிதன் இல்லையா? அவர்களை மனிதனாகவே வாழவில்லையா? தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஆளுங்கட்சி இப்படி இருக்கின்றது என்று சொன்னால், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி ஒரு கண்டனம் தெரிவித்ததுண்டா? தயவு செய்து நீ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன், நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்கு குரல் கொடுக்க எங்களை போன்ற அமைப்புகள் தான் வருவார்கள். ஏனென்று கேட்டால், எங்களை போன்றவர்களுக்கு ஓட்டு தேவையில்லை. இங்கே நியாயத்தை வேண்டி மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பார்கள். இங்கே நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அன்பார்ந்த தோழர்களே, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் பாதிக்கப்பட்டால் ஒரு தமிழ் தேசம் பேசக்கூடிய அயோக்கிய நாய்கள் இங்கே இவனுக்கு துணை நிற்பதில்லை. ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இங்கே தமிழர்கள் இல்லையா? இங்கே ஆகாஷ் தமிழர்கள் இல்லையா? அஜித் மட்டும்தான் தமிழரா? தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்புவனத்தில் அடிவடி செத்தவன் ஆகாஷ் உயிரை பறித்தது குற்றம் என்று சொன்னால், மானாமதுரையில் ஆகாஷ் உயிரை பறித்ததும் குற்றம்தான் என்று இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமூகமும் உணர வேண்டும். ஏனென்று கேட்டால், போலீஸ் எப்பவுமே போலீஸாகத்தான் இருக்கும். போலீஸ் எப்பவுமே, இன்னும் சொல்ல போனால், அவர்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு அவர்கள் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வார்கள். அடித்து காலை பிடித்து கட்டுக்கதை கட்டுகிறார்கள். இவர் ஓடி பாலத்திலிருந்து குளித்து விட்டானாம். அவர்களுக்கு சாதகமான செய்தியை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இவன் சாவதற்கு முன்பாக நீதிமன்றத்திற்கு கொண்டு போகும் பொழுது அங்கே நீதிபதியிடம் வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த வழக்கே இங்கே வந்து நிற்கிறது. இல்லை என்று சொன்னால், இவர்கள் போலியாக இங்கே போராட்டம் பண்ணுகிறார்கள். இங்கே சாதியவாதிகளுக்கு துணையாக நின்று இவர்கள் போராட்டம் பண்ணுகிறார்கள் என்கிற முத்திரையை இங்கே குத்தியிருப்பார்கள். ஆனால் அவன் வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் அங்கே வழக்கு இவனுக்கு சாதகமான செய்தியை சொல்லி குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வழக்கு பதிவு செய்யவும், அதில் குறிப்பிட்ட நபர்களை மட்டும் தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். இது தண்டனையா? தயவு செய்து உண்மையிலேயே இந்த சிறப்பு படையில் இருந்த அனைவரையும், இங்கே ஆய்வாளரையும், இங்கே சார்பாய்வாளர் மொத்தம் 16 பேரையும் பணி நீக்கம் என்பதை பணி நீக்கம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் இங்கே உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்துவிடும் என்ற செய்தியை இங்கே கூறிக்கொண்டு, இன்னும் பேச தோழர்கள் இருப்பதால் என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.